பட்டு போன்ற மென்மையான ஒளிரும் தோல், சும்மா வழ வழன கிளாஸ் போன்ற முகம். உங்களோட முகமும் இந்த மாதிரி மாறணுமா? அப்ப முதல்ல தண்ணி குடிங்க. நம்ம முகத்துக்கு ஃபேஸ் பேக், ஸ்க்ரப், அந்த க்ரீம், இந்த க்ரீம் இப்படி எக்கச்சக்கமாக போட்டுக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் நிறைய தண்ணி குடிச்சாவே நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னி எல்லாம் வராமல் பார்த்துக்க முடியும்னு சொன்னால் என்ன ஷாக்கிங்காக இருக்கா? ஆமாங்க, நம்ம நிறைய மாடல்ஸ், அதாவது மிஸ் வேர்ல்ட், மிஸ் யூனிவர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணதில்ல அவங்க சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்க நிறைய தண்ணி குடிச்சதாக சொல்கிறாங்க. என்னாலையும் முதல்ல நம்ப தான் முடியல. அது எப்படின்னு தான் இப்போ நம்ம இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் கனி, வெல்கம் டு ஆர் ஷோ ஹெல்தி ஃபீல் லைக். தண்ணி குடிக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிப்பீங்க. சரி, முதல்ல நம்ம ஏன் தண்ணி குடிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல 70% வாட்டர் தான் இருக்குது. அண்ட் நம்ம பாடியை ஹைட்ரேட்டடாகவும் நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ், அதாவது நச்சுத்தன்மை வாய்ந்த பொருளையும் அண்ட் வேஸ்ட், அதாவது தேவையற்ற பொருளையும் ஃப்ளஷ் அவுட் பண்ணி யூரின் வழியாக வெளியே அனுப்புறதுக்காக தான் நம்ம தண்ணி குடிக்கணும். இது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்புல ஏற்படுற மெட்டபாலிசம், அதாவது வளர்சிதை மாற்றம்னு சொல்லப்படுற பயாலஜிக்கல் ப்ராசஸ்னால தான். அண்ட் இந்த மெட்டபாலிசம்னால நம்ம உடம்புல நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம ரெண்டாக வகைப்படுத்தலாம். ஒன்று நல்ல ப்ராடக்ட்ஸ், இன்னொன்று கெட்ட ப்ராடக்ட்ஸ். இந்த நல்ல ப்ராடக்ட்ஸ் நம்ம பாடியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு உதவுது. இந்த கெட்ட ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் அண்ட் வேஸ்ட். இதெல்லாம் தான். இந்த டாக்ஸின்ஸ் அண்ட் வேஸ்ட் நம்ம பாடியில் எல்லா இடத்துலையும் க்ரியேட் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம ஸ்கின், லிவர், கிட்னி, ஹார்ட், லிட்ரலி நம்ம பாடியில் உள்ள எல்லா ஆர்கன்ஸ்லையும் இந்த டாக்ஸின்ஸ் அண்ட் வேஸ்ட் பொருள் இது எல்லாத்தையுமே நம்ம வெளியே தள்ளணும். நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல செக்ரேட் ஆகிற இந்த டாக்ஸின் அண்ட் வேஸ்ட் பொருள் எல்லாத்தையுமே நம்ம யூரின் வழியாக வெளியே அனுப்பிடலாம். இந்த டாக்ஸின் அண்ட் வேஸ்ட் பொருள் இது எல்லாமே நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் செக்ரேட் ஆகும், ஏன் நம்மளுடைய ஸ்கின் உட்பட. நம்ம இப்படி நிறைய தண்ணி குடித்தோம்னா இந்த டாக்ஸின் அண்ட் வேஸ்ட் பொருள் எல்லாமே வெளியே போயிடும். சரி, எப்படி இந்த தண்ணி பர்டிகுலராக நம்ம ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கின்ல ஸ்வெட் அண்ட் செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் இருக்கும். இந்த செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஆயிலை செக்ரேட் பண்ணும். நம்ம ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தோம்னா நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகிடும். இப்படி டீஹைட்ரேட் ஆச்சுன்னா நம்ம ஸ்கின் ட்ரை ஆகிடும். நம்ம ஸ்கின் ட்ரை ஆச்சுன்னா செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் இருந்துட்டு, அடடா என்னடா இது ஸ்கின் ட்ரை ஆச்சேன்னு சொல்லிட்டு ஆயிலை எக்ஸஸாக செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி ஆயில் எக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம ஸ்கின்ல பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னி ஜாஸ்தி ஆகும். அந்த சமயத்தில் நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலாம். இப்படி நம்ம தண்ணியை அதிகமாக குடிக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல க்ரியேட் ஆகிற டாக்ஸிக்கான சப்ஸ்டன்சஸ், ஆயில், மைக்ரோப்ஸ் இது எல்லாத்தையுமே ஃப்ளஷ் அவுட் பண்ணி வெளியே அனுப்பிடலாம். நம்ம ஸ்கின்னும் ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். இப்போ நீங்கள் சில பேர் யோசிப்பீங்க, நம்ம அதிகமாக தானே தண்ணி குடிக்கிறோம், ஆனால் நம்ம ஸ்கின்னும் அந்தளவுக்கு க்ளோயிங்காக இல்லையே அப்படின்னு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு ஒரு நாளுக்கு 4 to 6 லிட்டர்ஸ் தண்ணி தேவைப்படுது. நீங்கள் இப்போ நல்லா யோசிச்சிங்கன்னா நம்ம ஒரு நாளுக்கு 5 டம்ளர் கூட தண்ணி ஒழுங்காக குடிச்சிருக்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கின் வேணும்னா நீங்கள் அப்பப்போ தண்ணி குடிங்க. இதுவே பெட்டரான ஸ்கின் வேணும்னா காலைல எழுந்ததும் ப்ரஷ் கூட பண்ணாமல் 3 to 4 டம்ளர் தண்ணியை குடிச்சு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணி குடிக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு NCBIல இருக்க ரிசர்ச் ஆர்டிக்கலும் சொல்லுது. அண்ட் இப்போ இருக்கிற வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணுன்ற கட்டாயம் ஏற்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாமே வியர்வை மூலமா வெளியேற்றப்படுது. ஸோ நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகிடுது. இதனால் நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணின்னா வெறும் தண்ணி மட்டும் இல்லைங்க, நீங்கள் நீர் சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் கூட சாப்பிடலாம். உதாரணமாக தர்பூசணி, முள்ளங்கி, வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான உணவுகளையும் சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு அப்போ தான் தண்ணியோடு சேர்த்து உங்கள் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கும். உங்கள் ஸ்கின்னும் ஸ்கின் மாதிரி க்ளோயிங்காகவும் இருக்கும்.